எம்எஸ்சிக்கும் பிஹெச்டிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம தான் எம்எஸ்சி முடிச்சுட்டு தானே பிஹெச்டி வந்திருப்போம். எம்எஸ்சியில் ரெகுலர் கிளாஸஸ்லாம் இருக்கும். ஆனால் பிஹெச்டியில் அப்படிலாம் கிளாஸ் எல்லாம் இருக்காது. நமக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. அதுவும் நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினர்னால் உங்களுக்குலாம் செம்மையாக போர் அடிக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஏன்னா நமக்கு வந்து நம்மளே வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா, நீங்கள் வந்து ரிசர்ச் டாபிக் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க ஒரு வருஷத்துக்கு. இல்லைன்னா ரிவ்யூ பேப்பர் போடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நமக்கு வந்து என்னென்னா ஒன்றுமே தெரியாது. நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணிப்போம், ஃபுல்லாக சிலபஸ் அப்படியே படித்து சிலபஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே டாப் டு பாட்டம் படித்து அப்படியே எக்ஸாமில் வந்து எழுதிட்டு வந்திருப்போம். அதனால் ரிசர்ச்சுக்கும் நமக்கும் சுத்தமாக தெரியாது. எம்எஸ்சியில் ஒரு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டு அதையும் வந்து குரூப்பாக பண்ணுவோம், இல்லைன்னா இண்டிவிஜுவலாக பண்ணுவோம். இண்டிவிஜுவலாக பண்ணும்போது எப்படியும் நமக்கு வந்து சீனியர் பிஹெச்டி ரிசர்ச் ஸ்காலர் அவங்க தான் வந்துட்டு நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதனால் ரிசர்ச்னால் என்னடா இப்படி தான் சும்மா சும்மா வந்து உட்காந்துருப்போம் அப்படிலாம் தோணும். ஆனால் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு தான் அப்படி உட்காந்துருப்போம். அதுக்கப்புறமேட்டுக்கு உட்காரதுக்குலாம் டைமே இருக்காது. நம்மளே ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வந்து பிஸி ஆயிடுவோம் நம்மளே. ஏன்னா வந்துட்டு நம்மளோட சீனியர்ஸ் கூட பேச ஆரம்பிச்சிடுவோம். நம்ம இப்போ வந்து பிகினராக இருப்போம். நமக்கு எப்படி மிங்கிள் ஆகுறதுன்னு தெரியாது. நம்ம சீனியர்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்குன்னு வந்து சீனியர்ஸ் தான் நமக்கு எல்லாமே கைட் பண்ணுவாங்க. அதனால் உங்கள் லேபில் வந்து சீனியர்ஸ் இருந்தாங்கனாலோ இல்லை உங்கள் கைட்கிட்ட சீனியர் இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம். ஓகேவா? சீனியர்ஸ் இல்லைன்னா லேபில் வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டுன்னா ரொம்ப கஷ்டம். எங்களுக்கெலாம் சீனியர்ஸ் இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்கெல்லாம் கைட் பண்ணாங்க. எனக்கு எங்கள் மேம்மே ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அதனால் வந்து எங்கள் மேம்கிட்ட எல்லாமே கேட்டுக்குவேன். எங்கள் சீனியர் அதோட எங்களுக்கு லேபுக்கே ஒரு சீனியர் இருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லாமே கேட்டுக்கலாம். சீனியர் இருந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப கட் ஷார்ட்டாக மூவ் ஆயிடலாம். இப்போ வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் நமக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் சீனியர்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும். பிஹெச்டி நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால். அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக லைப்ரரி போகிறத மட்டும் பழகிக்கோங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்து நமக்கு ரிசர்ச்னால் என்னன்னே தெரியாது. சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃப்ரீக்வெண்ட்டாக லைப்ரரிக்கு போகணும். லைப்ரரிக்கு வந்து எப்படி போகணுன்னா, அங்கே உங்களுக்கு வந்துட்டு ஜேர்னல்ஸ்லாம் இருக்குமான்னு தெரில. ஜேர்னல்ஸ்லாம் இருந்ததுன்னா உங்கள் லைப்ரரியில் வந்து நிறைய ஜேர்னல்ஸ் நியூ அரைவல்ஸ் நிறையா இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஜேர்னல்ஸ் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா தீசஸ் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. உங்கள் சீனியர்ஸ் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ அந்த தீசஸை டெய்லி போய் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒர்க் பிளான் போட முடியும். ஓ இதெல்லாம் பண்ணுறாங்களான்னு. ஏன்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டு போனால், நம்ம வெறும் 2 சாப்டரை முடித்து நம்ம எம்எஸ்சி தீசஸ்க்கு வச்சுருவோம். ஒன்று ஃபைட்டோகெமிக்கல் ஸ்க்ரீனிங் அனாலிசிஸ், இல்லைன்னா வந்து டாக்குமெண்டேஷன் ஸ்டடி, அந்த மாதிரி எதையோ 1-2 அதை வச்சு நம்ம வந்து தீசஸை முடிச்சுட்டு வந்துடுவோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 அப்ஜெக்டிவை சேர்த்து கம்பைன் பண்ணி பெரிய தீசஸாக வச்சுருப்பாங்க. அதை பார்க்கும்போதே நம்ம பயந்துருவோம். பயப்படவே கூடாது. ஃபஸ்ட்டு இன்டெக்ஸை தான் பார்க்கணும். இன்டெக்ஸை பார்த்துட்டு அதில் வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து தீசஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் லைப்ரரி வந்து பிடிக்காமல் போனாலுமே போக கற்றுக்கோங்க. லைப்ரரி போனால் தான் பிஹெச்டியில் வந்து ஷைன் ஆக முடியும். டெய்லி 1 மணி நேரம் நீங்கள் லைப்ரரி போயிட்டீங்கன்னா அதே பழக்கமாக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க் பிளான் ஈஸியாக போட வந்துடும். அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு கைடு வந்து ஏதாவது ஒர்க் கொடுத்தாங்கன்னா எதையுமே நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதுலேருந்து நிறைய கற்றுக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட வேலை வந்து டெய்லி வந்துட்டு என்னடா போகிறோம் வரோம் சாப்பிட்றோம் தூங்குகிறோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதத்துக்கு அப்படி தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃப்ரீக்வெண்ட்டாக 1 hour வந்து லைப்ரரி போய் தீசஸ் ரொம்ப பழசை பார்க்காதீங்க. இப்போ நீங்கள் 2024 பேட்ச்னா 23, 22, 20 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி ஒரு 5 வருஷம், நமக்கு 5 வருஷம் முன்னாடி உள்ளதை மட்டும் பாருங்கள். அதை பார்த்து அதில் வந்து ஒர்க் பிளான்னா அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஃபஸ்ட்டு சாப்டர் என்ன, செகண்ட் சாப்டர் என்ன, அவங்க எப்படி பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக லைப்ரரி போகணும். அப்புறம் 2வது வந்து நம்ம கைடு வந்து என்ன ஒர்க் கொடுத்தாலும் மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, செய்யணும். அப்போ தான் வந்து அதுலேருந்து ஏதாவது ஒன்று கற்றுக்கலாம். செய்யாமல் நீங்கள் வந்துட்டு அப்படியே ஹாய் பாய்னா வந்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே கற்றுக்க முடியாது பிஹெச்டியில். அதனால் வந்துட்டு மேம் என்ன ஒர்க் கொடுத்தாலும் நீங்கள் செய்யணும். அப்போ தான் நிறையா கற்றுக்கலாம். அவங்களோட இருந்தால் தான் நீங்கள் பேப்பர் போடுறதுனா என்ன, ஓரல் ப்ரெசன்டேஷன்னா என்ன, பேப்பர் ப்ரெசன்டேஷன்னா என்ன அப்படின்னு எல்லாம் கற்றுக்க முடியும். ஏன்னா அவங்க பிஹெச்டி ஸ்காலராக இருக்கும்போது அவங்க எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்தவங்க தான். அது மட்டும் இல்லை, நீங்கள் அவங்கள மாதிரி நிறைய ஸ்காலர்ஸோடு அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் நிறைய தெரியும். அதனால் வந்து நீங்கள் பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஒர்க் கொடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக 6 months இருந்தால் அவங்களுக்கு என்ன ஒர்க் கொடுக்கணும், 1 year ஆனால் அவங்களுக்கு என்ன ஒர்க் கொடுக்கணும்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவங்க ஏதாவது ஒர்க் கொடுத்தா அது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் உங்கள் பிகினர்ஸோட டியூட்டி. ஓகேவா?